சிவாய நம ஓம். ஹராய நம ஓம். ஹராய நம ஓம். சிவாய நம ஓம். இப்போ நம்ம கிரிவல பாதையில் எண்ணற்ற சித்தர்களையும் சன்னியாசிகளையும் நம்ம சந்திச்சிட்ருக்கோம். அதன்படி ஐயா வந்து குணா சித்தர், குணா ஐயா வந்து பெரம்பலூர் சுவாமிகள்னு சொன்னால் தான் இந்த பகுதியில் நிறைய பேருக்கு தெரியுது. ஐயாவுமே சித்தர் வழியில் வந்தவர் தான். எனக்கு நிறைய விஷயங்களை பகிர்ந்தார். அந்த விஷயங்களை உங்களுக்கும் பகிரணுங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஆசை. சிவாய நம்ம ஐயா. சிவாயம். திருச்சிற்றம்பலம். ஐயா, அண்ணாமலையார் வந்து நினைத்தாலே முக்தி தருபவர் தானே. ஆனால் அண்ணாமலை தீபத்தை பார்க்குறதுக்கு மட்டுமே 25 லட்சத்துக்கு மேலே மக்கள் வராங்கன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ வசதி பண்ணியிருக்காங்க. தண்ணி, குடிநீர்லேருந்து கழிவறையிலேருந்து எல்லா வசதியும். கிரிவல பாதையை பற்றி நான் சொல்கிறேன். கோவில்கிட்ட நான் போவே இல்லை. ஏன்னா அவர் தான் இங்கே இருக்கார். மலையாக இருக்கிறது அண்ணாமலையார் தான். நினைத்தாலே முக்தி தரும் அண்ணாமலையாரை இப்போலாம் நிறைய பேர் தரிசிக்கிறதுக்கு வெளி மாநிலத்திலேருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் வெளிநாட்டவர் வந்தாங்க. இப்போ வெளிநாட்டவருடைய வருகை குறைஞ்சிருச்சு. வராங்க, நமக்கு கண்ணுக்கு தெரியல. வெளிநாட்டவர், வெளி மாநிலத்தவர் வராங்க. வெளிநாட்டவர் வரவங்களை வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு போயிடுறாங்க ஆசிரமத்தில் உள்ளவங்க. அதனால அவங்க வந்து சரியான முறையில் வரல. அவங்க வந்து சரியான முறையில் வரல. ஒவ்வொரு ஆசிரமத்தில் வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு அவங்கள கொண்டு போயிடுறாங்க. அதனால அவங்களுடைய நடவடிக்கை போக்குவரத்து அவங்க ஃப்ரீயாக நடக்கிறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க அவங்க. அதனால அவங்க போய் என்னடா நம்ம ஃப்ரீயாக நடக்க போகலாம், ஏதோ பான்சர் அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கிறாங்க. அது ஒன்று தாங்க. மித்த